ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பாலக் பன்னீர். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடாய் வச்சுட்டு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி பசலைக்கீரையை வாஷ் பண்ணிட்டு இந்த தண்ணியில கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுங்க. இந்த மாதிரி கொதிச்ச அப்புறமா இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 கிராம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 3 ஏலக்காய், பிரியாணி இலை, 1 பட்டை, 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பெரிய வெங்காயத்தை நீட்டமா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 15 கார்லிக், தேவையான அளவு இஞ்சி, இதை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் குக் ஆன அப்புறமா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுன அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய், பன்னீரை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க டபுள் சைடு. அப்புறமா அதை கட் பண்ணி கியூபாக எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் அதே பேனில் அந்த எண்ணெயோட நம்ம ரெடி பண்ணி வச்ச பசலைக்கீரையோட பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சு அந்த வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸோட பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொதிக்கும் போது ஃப்ரை பண்ணி கட் பண்ணி வச்ச பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி, நானோட டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்தியான பசலைக்கீரையை வச்சு நம்ம பாலக் பன்னீர் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.